யாம் ஆம் என்கிற 2 கேள்வியை ஆதான புலவர் அல்ல என்று மறுப்பாரானால் எம்மை வென்றதாக ஒப்புக்கொள்கிறோம். புலவரே, உமது தாய் மலடி அல்ல என்கிறோம். அல்ல என்று நீர் மறுத்து கூறும். 2வது நமது அரசர் புண்ணியவான் முடிந்தால் அல்ல என்று கூறும். புலமைக்கு புறம்பான கேள்விகள். எனது புலமையையும் திறமையையும் கண்டு யாம் பெரிதும் மகிழ். சற்றுமுன் எமது புலவரை கேட்ட 2 கேள்விகளில் ஒன்றேனும் அவர் அல்ல என்று வருகிறார். அந்த 2 கேள்விகளில் ஒன்றேனும் நின்னால் வரும். எம்மால் 2யுமே மறுக்கும். அரசே, ஆத்தான புலவரின் தாய் மலடி அல்ல என்று கூறினோம். ஆனால் அவள் மலடிதான். எவ்வாறெனில் வாழையானது ஒரு குலை ஈனுவது போல் புலவரின் தாயும் இவர் ஒருவரை மட்டுமே பெற்றதனால் ஒரு பிள்ளை அல்ல, ஒரு மரம் தோப்பல்ல. அத்துடன் ஈன்ற தாயை காப்பாற்றாது விடுத்தவர் இப்புலவர். ஆதலால் தாயை காப்பாற்றாத பிள்ளையை பெற்ற தாய் பெற்றும் பெறாத மலடியே. நமது 2வது கேள்வி, நமது அரசர் புண்ணியவான் என்று கூறி, ஆனால் அவர் புண்ணியவான் அல்ல. அது ராஜா ராஷ்டிரகிருதம் பாபம் என்ற நீதி வாக்கியப்படி நாட்டில் உள்ளோர் செய்த பாவம் அரசனையே அடையும். ஆதலால் அரசன் புண்ணியவான் அல்ல.